ஜெய் சர்க்குருநாதா. இன்றைக்கி குருவாரம், வியாழக்கிழமை. இன்றைக்கி பாபாவுடைய பரம கருணையினால் இன்றைக்கி நாங்கள் பாபாவை விடிய காரத்தாலேயே சேவிச்சுட்டு இங்கிருந்தபடி புனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலந்தி தேகு அப்படின்னு சொல்லக்கூடிய மகா சேத்திரம், பாபாவுக்கு ரொம்ப பிரியமான சேத்திரம் ஆலந்தி அண்டு தேகு. சந்த் ஞானேஸ்வர் மாவளியுடைய சேத்திரம் அண்டு துக்காராம் மகாராஜ் அவருடைய சேத்திரத்துக்கு நாங்கள் தரிசனத்துக்கு போகிறோம். இந்த துவாரகா மாயில் குருநாதர்கிட்ட மனதார உளமாற பிரார்த்தனை செய்து கொண்டோம். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இப்போ இந்த ஒரு ஷார்ட்ஸு. வருகிற நவம்பர் மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷிரடி சேத்திரத்தில் ஒரு முப்பெரும் விழா நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த முப்பெரும் விழாவில் எல்லா பக்தர்களுமே கலந்துக்க போகிறாங்க, வெளிநாட்டவர்களும் கலந்துக்க போகிறாங்க. அப்படி என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபாவினுடைய பரமபக்தையும் ஜெகத்மாதாவுமான ராதா கிருஷ்ணமாய் அன்னையனுடைய 109வது மகாசமாதி ஆராதனாவை ஷிரடி சேத்திரத்தில் பண்ண போகிறோம். ஒன்று, அது ஒரு விழா. ரெண்டாவது, பாபாவினுடைய பால்கி. நம்மளுடைய இந்த நவம்பர் யாத்திரையில் கலந்துக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் கம்பல்சரியாக நீங்களே பாபாவுடைய பால்கியை தூக்கலாம், பாபா முன்னாடி நடனம் புரியலாம். ஆனந்தமான பஜனையோட பக்தி பாவத்தோட அந்த யாத்திரை இருக்க போகிறது. 2வது ஃபங்க்ஷன் முடிஞ்சது. 3வது விழா என்னென்னா, பாபாவுக்கு ரொம்ப பிரீதியான அன்னதான விழா. ஸோ இந்த 3 விழாவும் முப்பெரும் விழாவாக நம்ம பண்ண போகிறோம் ஷிரடி மண்ணில். ஆகையினால இந்த நவம்பர் ஷிரடி யாத்திரை மறக்க முடியாத ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது. ஒருத்தருக்கும் கலந்துக்க போகிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் எப்போ இந்த யாத்திரையை நாங்கள் ஷெடியூல் போட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்க போகிறோங்கிறத கூடிய விரைவில் சொல்லிக்கிறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் அந்த நவம்பர் ஷிரடி யாத்திரையில் கலந்து கொண்டு முப்பெரும் விழாவிலையும் கலந்து கொண்டு குருநாதருடைய சேத்திரத்தையும் உணர்ந்து கொண்டு எல்லாத்தையும் கண்டுகளித்து அவருடைய திருவடியில் பக்தியோட பாவத்தோடு இருக்கணுன்றதையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சத்சங்கமான முறையில் நடக்க போகிற இந்த யாத்திரையில் பாபாவினுடைய ஒவ்வொரு பக்தர்களும் கலந்துக்கணுங்கிறத அடியேன் தாழ்மையோட இந்த புனிதமான துவாரகா மாயில் நின்று கொண்டு அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவசியம் நவம்பர் யாத்திரையில் எல்லோரும் கலந்துக்குங்க. இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக இந்த ஒரு ஷார்ட்ஸ் அடியேன் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் அடியனுடைய நன்றிகள். குருநாதருடைய அனுகிரகத்தோடு இன்றைக்கி ஷிரடி விட்டு நாங்கள் கிளம்புகிறோம். ஓம் சாய்ராம்.